Hi guys, நான் தான் உங்க Techbrock. இனி நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா Google Pixelோட 6a ஓட ஹைலைட்ஸ் பத்தி நான் உங்களுக்கு இன்னும் சொல்ல போறேன். பட் இது இன்னும் லான்ச் ஆகல. இப்போதைக்கு ப்ரீ ஆர்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் என்னென்ன சிறப்பம்சம்னு கொடுத்துருங்க. ஐ மீன் வந்து கூகுள் வந்து ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி வந்து 4a லான்ச் பண்ணாங்க. அதுக்கடுத்தது 5a, இப்போ 6a. இந்த 6 ப்ரோலாம் இல்லையா அப்படி கேட்டு அதெல்லாம் இருக்குது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்லையும் சரி சில ஸ்டோரில் வந்து இது அவைலபிளாக இல்லை. அமேசானில் இருந்தது, ஆனால் ஃப்ளிப்கார்ட் இது அவைலபிள் பண்ணலை. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த ஃப்ளிப்கார்ட் மேலே நிறைய பேருக்கு ட்ரஸ்ட் இருந்தது அமேசானோட. ஸோ அதனால் இப்போ அவங்க 6a ஒரு வழி இந்தியாவில் லான்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ ரேட்டில், ஸோ என்னென்ன ஸ்பெக்கெலாம் கொடுத்துட்டு என்னென்ன சிறப்பம்சம்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு அழகாக சொல்ல போகிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஆல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண மாதிரி தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணி நான் நம்புறேன். சோ வாங்க வீடியோல போகலாம். இப்போ நம்ம கூகுள் பிக்சலோட டிஸ்பிளே நம்ம பார்த்தலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.14 இன்ச் கொண்ட ஒரு ஸ்மால் டிஸ்பிளே தான். ஸோ ஹை டிஸ்பிளே கிடையாது. ஆனால் இதில் கொடுத்துருக்க ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே ப்ளஸ் OLED டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் டிஸ்பிளே சின்னதாலும் பார்க்க சிறுசாக இருந்தாலும் உள்ள இருக்க வேலை பெருசு. ஓகேங்களா? தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட பிக்சல் பர் இன்ச் கிராஃபிக்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 429 ppi கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ முன்னாடி இருக்க வந்து இது கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது கான்ட்ராஸ்டும் சரி, பிரைட்னஸும் சரி, அண்ட் இது சேச்சுரேஷன்ஸ், ஸோ இதோட டிஸ்பிளேயோட கிளாரிட்டி, அண்ட் நம்ம வீடியோ பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் 4K சரி 8K சரி எந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததா இதுக்கு கேமராவை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். இதோட கேமரா பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, பேக்கில் 2 கேமரா. ஸோ பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 12 MP மெகா பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தா 8 MP மெகா பிக்சல். ஓகேங்களா? இந்த 12 MPயில் கொடுத்துருக்காங்களே அப்படின்னா அது மொக்கே அப்படி கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க. ஐஃபோன் எப்படி அவங்களோட யூனிக்கான சென்சார் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் கூகுளும் யூனிக்கான சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்க்க வந்து MP சின்னதாக இருந்தாலும் அதோட ப்ரொடக்ஷன் அண்ட் செக்யூரிட்டிஸ் அது எல்லாமே அந்த அவுட்புட்லாம் வந்து வேற லெவலில் தெரியும். அது இன்ன வரைக்கும் எல்லாருமே தெரியும். கூகுள் பிக்சலில் அடிச்சுக்க யாருமே கிடையாது கேமராஸில். ஓகேங்களா? அடுத்ததா இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல். இதுவும் சொல்லிக்கணும் அளவுக்கு ரொம்ப மொக்கவனு கிடையாது. இப்போ இருக்கிற 32, 42ன்ற அளவுக்குலாம் இப்போ நிறைய மொபைல்ஸ் போயினால கேமராவோட ஃபீச்சர்ஸு அதை அசால்ட்டாக அதை தூக்கி சாப்பிட்டு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததா இதில் எடுக்கிற வீடியோ ஷாட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேக்கில் வந்து நீங்கள் வந்து 4K 60 fps வரைக்கும் இருக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p வந்து 60 fps வரைக்கும் எடுக்கலாம். ஓகேங்களா? அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர், இது ஒரு புது ப்ராசஸர் இவங்க லான்ச் பண்ணாங்க. அதாவது கூகுள் Tensor சிப்செட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ட்டு டெய்லி பீரியடில் நம்ம யூசேஜ் பண்ணும்போது தான் நமக்கு இது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி இப்போ கூகுள் பிக்சல் 6a வாங்க போறீங்கன்னா அண்ட் 1 தடவை அந்த ப்ராசஸரை பற்றி கொஞ்சம் விசாரிங்க. நான் விசாரிச்சு பார்த்துட்டு ஒரு புது ப்ராசஸ் நல்லா கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, கூகுள் நம்பிக்கையான ஒரு அவங்களோட ஓன் ப்ராசஸ். ஸோ இங்கே நிறைய பேர் ஓன் ப்ராசஸை யாருமே பண்ணுறதில்ல. பட் இவங்களாம் ஓன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதாவது ஆப்பிள் எப்படி ஓன் ப்ராசஸ் பண்ணுறாங்களோ இவங்களும் அதே மாதிரி ஓன் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு விஷயம் எந்த இதுவும் இல்லை, முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நம்ம ஆதரவு தெரிவிக்க வேண்டிய. அடுத்ததான் இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல இப்போ கூகுள் பிக்சலில் இருக்கிற எல்லா பேட்டரி கெப்பாசிட்டி இதில் கொஞ்சம் அதிகம். எவ்வளோ கேட்டிங்கன்னா 4410 mAh கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எவ்வளோ கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான், 18 watts ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து 1 day வரைக்கும் தாங்குற அளவுக்கு இது பர்ஃபார்மன்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அடுத்ததாக இதோட ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகுது. ஐ மீன் சொல்லலை, அங்கங்கே ஒரு இடத்துல நான் கேட்டேன்னு சொன்னேன் 90 Hz சொல்கிறாங்க, சில இடத்துல 60 தான் சொல்கிறாங்க. ஓகே, OLED குவாலிட்டி 90 கொடுத்தாலும் சந்தோஷம் தான், அது எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஓகேங்களா? அடுத்ததா இதோட ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே வேரியண்ட்டு தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. 6 GB RAM 128 GB இன்டர்னல் மெமரி. இந்த 6a 4a 5aலாம் ஏன் இப்படியே ஃபிக்ஸ்டாக கூடியிருக்குன்னு தெரியல. ஐ மீன் கொஞ்சம் முன்ன பின்ன கொடுத்தா நல்லா இருக்கும். ஆனால் இந்த வேரியண்ட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 44,000 ரூபாய். ஸோ இந்த 44,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா கேட்டிங்கன்னா இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அப்போ இது ஒர்த்தா கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் நெக்ஸ்ட் இது NFC சப்போர்ட் இருக்குது. ஸோ NFC யாரும் கவலைப்படுத்தவில்ல அதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் இருக்குது. ஸோ அதனால எந்த ஒரு விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது 2 விஷயம் தந்துருக்காங்க. ஸோ யூடியூப் ப்ரைம், 3 மாதத்துக்கு ஃப்ரீ. தென் கூகுள் ஒன் அது 3 மாதத்துக்கு ஃப்ரீ. இதை வாங்கினவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் கொண்ட இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாரா? ஓகேங்களா. ஸோ கூகுள் பிக்சல் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மொபைல் பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூகுளோட அந்த சாஃப்ட்வேர். சரி, ஏன்னா இப்போ இருக்க நம்ம ஃபோன்ஸில் இருக்கிறதா வெறும் அந்த பேசிக் லேயர் தான். ஆனால் அதே நீங்கள் கூகுளோட பிக்சலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரிஜினல். ஸோ அந்த யூஸ் பண்ணுற ஒரு அந்த சாஃப்ட்னஸும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற அந்த எல்லாமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது, அந்த ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் செக்யூரிட்டியில் வேறு லெவலில் இருக்கும். இன்னும் ஐஃபோன் எந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி கூகுளும் அந்தளவுக்கு செக்யூரிட்டியாக இவங்க இதில் முதன்மை, அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸோ இது நம்மளோடது, ஸோ நம்மளோடனால கொஞ்சம் இன்னும் ஹை செக்யூரிட்டியை கொடுப்போன்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபோட்டோ கிளாரிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் நிறைய ஆப்ஜெக்டில் வந்து இந்த ஸ்கிப் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி எரேஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் வாங்க தயாரா? ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் இது என்னோட ஆனஸ்ட் பதில் தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8 தான். ஏன்னா 8 மிச்சம் 2 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். இதோட ஃபாஸ்ட் சார்ஜஸ், இதோட கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் எடுத்தோன்னே கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிறீங்க. ஸோ கம்மியாக கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒரு 35 கொடுத்தீங்கன்னா வேறு லெவல் பீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா டிஸ்பிளே கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, ஸோ அதனால தான் நான் சொன்னேன். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கன் பண்ணி ஆல்ரெடி எல்லாம் பண்ணிவிடுவீங்க. அண்ட் மறக்காமல் தயவு செஞ்சு இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாருமே லிங்க்குக்கு பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஓப்பன் ஆகலாம் சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்காக நான் புது லிங்க்கும் நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம லிங்க்கில் போய்ட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே தான் நம்ம வீடியோ போடுவோம். அதை ஷார்ட்ஸ் போட்டு தான் இது ஃபுல் வீடியோ நமக்கு வரும். ஓகேங்களா. ஆக மொத்தம் உங்களுக்கு முன்னாடியே அது என்ன வீடியோ போட உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாது. ஸோ லவ் யூ கைஸ், பாய். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஒரு நிமிஷம். ஸோ யாரும் போகிறீங்க. ஸோ என்னன்னா நம்ம சேனல் 1K ரீச் பண்ண போகுது. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு செலப்ரேஷன், அதாவது ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் எங்களால் முடிஞ்சது. ஸோ எங்களுக்காக இவ்வளோ ஒத்துழைப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. அண்ட் அதே மாதிரி லைவும் நான் போடுவேன் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ நீங்கள் மறக்காமல் கலந்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.